Hi friends, welcome back. இந்த வீடியோல செங்கல்பட் நியர்பைல DTCP and RERA approvals ஃபார்ம் பண்ணிருக்க 92 ஏக்கர் ஆஃப் மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட்ல மினிமமா 2 lakhs இருந்தாலே நீங்க ஒரு பிளாட்டர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 50-50 EMI ஆப்ஷன்ல, அதுவும் 0% இன்ட்ரெஸ்ட்ல ஃபிளெக்சிபிள் EMI-யா 3 இயர்ஸ்க்குள்ள பே பண்ணா போதும். இது மட்டும் இல்லாம இந்த டவுன்ஷிப்ல ரெசார்ட், பார்க்னு ஏகப்பட்ட அமெனிட்டிஸ் எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டவுன்ஷிப் ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் டீடைல் இந்த கம்பெனியோட GM நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க. இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், என் பேர் விஜய். நான் இந்த ஹைஃபை ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து GM-ஆ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹைஃபை ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி பற்றி பேசணுன்னா, கடந்த 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் இவங்க சஸ்டெயின் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 80+ ப்ராஜெக்ட்ஸ் வந்து சோஃபா டெலிவரி பண்ணியிருக்கோம். வி ஹேவ் அ 6,000 ஹாப்பியஸ்ட் ஃபேமிலி ஏர்ன் பண்ணியிருக்கோம் சார். ஸோ இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் மேலே பண்ணிகிட்ருக்கோம். அதாவது GST சவுத்துலேருந்து உங்களுக்கு அப் டு செங்கல்பட்டு, மதுராந்தகம் வரைக்கும் ப்ராப்பர்ட்டி பண்ணிகிட்ருக்கோம். எங்கெங்கெல்லாம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் தாம்பரத்தில் 2 ப்ராப்பர்ட்டி பண்ணிகிட்ருக்கோம் CMD அப்ரூவலோட. அண்டு ஈஸ்ட் தாம்பரத்துலேயும் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். கொத்தேரியில் வந்து பிளாட்ஸ் பண்ணுறோம். குடுவாஞ்சேரியில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் ஸ்பைக்கா பிளிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ணிகிட்ருக்கோம். அண்டு மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிலும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு. ஸோ இதோட தாட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளென்டி ஆஃப் கஸ்டமர்ஸை ஒரே சமயத்தில் வந்து நம்ம கவர் பண்ண முடியுன்றது தான் ப்ராசஸ். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஹைஃபை குளோபல் சிட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. ஒரு 92 ஏக்கர்ஸில் ஒரு மெகா டவுன்ஷிப்பை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. இதில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் டாப் ரோட். நார்மலாக வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலுமே மண் ரோடு மட்டும்தான் உங்களுக்கு போடுவாங்க. அண்டு ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் ஒரு 4 கல் வச்சுட்டு இதுதான் பிளாட்டு அப்படின்னு சொல்லி நார்மலாக ஒரு பில்டர் வந்து வித்துட்ருப்பாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது MD-யோட ட்ரீம் ப்ராஜெக்ட். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 92 ஏக்கர்ஸில் டவுன்ஷிப் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதில் வந்து இனிஷியலாக ஒரு 10 ஏக்கர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணியிருக்கோம். ப்ராப்பராக DTCP அப்ரூவல் அண்ட் RERA அப்ரூவலோட நம்ம இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ் முதல்ல பார்த்துடலாம். மெயினாக வந்து இந்த மெயின் கிராண்ட் ஆர்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். அண்ட் 30 ஃபீட் ரோடில் பிளாக் டாப் ரோட் பண்ணியிருக்கோம். 40 ஃபீட் ரோடு அவைலபிளாக இருக்குது. 24 ஃபீட் ரோடும் இருக்குது நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே. மெயினாக பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ். இன்கேஸ் நீங்கள் வந்து வீக்கெண்டில் வந்து இங்கே வீடு கட்டிட்டு வீக்கெண்டில் இங்கே ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி ரெசார்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் உங்களுக்கு வந்து 3 ஃபேஸ் EB கனெக்ஷனும் ரெடியாக உங்களுக்கு பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்ட்ரீட் லைட் LED பல்போட ஸ்ட்ரீட் லைட்டும் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ரெசார்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபார்மலாக ஒரு மாடல் ஹவுஸ் மாதிரி ஒரு ரெசார்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அம்யூனிட்டிஸ்லாம் இப்போ வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுமே ரெடியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன்ஸை நம்ம பார்ப்போம். GST மேல் வலம்பேட்டிலேருந்து கரெக்டாக 5.5 கிலோமீட்டர்ஸை இந்த ப்ராப்பர்ட்டி பண்ணிகிட்ருக்கோம். இந்த லொக்கேஷனில் மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, மேல் வலம்பேட்டையிலேருந்து வயா திருக்கழிக்குன்றம் வழியாக உங்களுக்கு OMR போய் கனெக்ட் ஆகும். இது வந்து பெரிய அட்வான்டேஜாக நம்ம பார்க்குறோம். இந்த ப்ராஜெக்டோட வளர்ச்சியை நாங்கள் எதோட கம்பேர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூடுவாஞ்சேரி சுற்றி இருக்கக்கூடிய பெருமாட்டுநல்லூர், காயராம்பேடு, நெல்லிக்குப்பம்லாம் இதே மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு 5,000 to 6,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. அதே மாதிரியான வளர்ச்சியை இந்த இடத்துலையும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கோசம் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் கோசம் பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைங்களோட எஜுகேஷன், மேரேஜ், இதுக்கெல்லாம் வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு 10-15 வருஷம் கழித்து ஒரு பெரிய அசட்டாகவே வளர்ந்து நிற்கும். இதுதான் நாங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் உங்களோட ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி, உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கிங்க இம்மீடியட்டாக. சரி சார், என்ன சார் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டீங்க, இது ப்ரைஸிங் என்ன அப்படின்றது உங்களுக்கு க்யூரியாசிட்டியாகவே இருக்கும். இந்த ப்ரைஸிங்கை நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். இந்த ப்ராப்பர்ட்டியில் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு லான்ச்சிங் ஆஃபராக 600 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் கார்னர் பிளாட்டு, மெயின் பிளாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் பிளாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 650 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுலேயும் உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. 50-50 ஆஃபரில் EMI ஆஃபரும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். EMI ஆஃபரா, இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. EMI ஆஃபர்னா ஒன்றும் இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டியில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி புக் பண்ணிங்கன்னா, ஒரு பிளாட்டு புக் பண்ணிங்கன்னா 6 lakhs rupees வரும். அந்த 6 lakh rupeesல பாதி அமௌண்ட்டான 3 lakh rupees-ஐ கட்டி நீங்கள் உடனே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற 3 lakhக்கு 3 இயர்ஸ்க்காக வெயிட்டிங் பீரியட் கொடுக்கணும், அதாவது EMI கொடுக்கணும். அந்த 3 இயர்ஸ்க்கான வெயிட்டிங் பீரியடில் நீங்கள் EMI நீங்கள் கட்டிகிட்டே வரலாம்.
வெறும் இஎம்ஐ மந்த்லியாக தான் கட்டணுமான்னு கிடையாது. உங்ககிட்ட என்ன அமௌண்ட் அதிகமாக இஎம்ஐக்கு மேலே என்ன அமௌண்ட் இருக்குதோ அந்த அமௌண்ட்டையுமே நீங்கள் கட்டிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை ஈஸியாக நீங்கள் வந்து திருப்பிக்கலாம் ப்ராப்பர்ட்டியை. இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த 3 lakhக்கு வித்தவுட் எனி இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் நீங்கள் 0% இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு நீங்கள் இந்த அட்வான்டேஜை அவைல் பண்ணிக்கலாம். 3 lakh rupeesனா 3 lakh rupees மட்டும்தான் இஎம்ஐயில் பே பண்ணுவீங்க. இன்ட்ரெஸ்ட்டாக ₹1 கூட நீங்கள் மேலே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். மேலே எதுவும் விவரம் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்டு மோர்வேல சைட்டை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ சைட் விசிட் ஆர்கனைஸ் பண்ணுறோம் கம்பெனி சார்பாக. அதுக்கும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ், சைட் விசிட் உடனே கால் பண்ணுங்கள். நான் சைட்டில் தான் அவைலபிளாக இருப்பேன். சைட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.